கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தராலும் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்று பார்த்தோம். ஐஸ்வர்யம் தேவன் அருளுகிற ஈவு என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படும்போது ஐஸ்வர்யம் வரும் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் காண்பிக்க இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்கும் கர்த்தரானவர் அவரை தொழுது கொள்கிற எனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை எனக்கு அளவில்லாமல் கொடுக்கிறவர். அங்க போவோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நாம் எதை பத்தி பிரசங்கம் பண்றோம் கேட்டா, கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்க்கிறோம். சரியா? ஆனா இங்க ஒரு எதிர்மறையான வார்த்தை போட்டிருக்குது. ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் ஐஸ்வர்யனாக விரும்புகிறீர்கள்? எல்லாரும் ஐஸ்வர்யனாக விரும்புகிறோம். அதுதான் போதனையும் கூட. ஏன் ஐஸ்வர்யனாக வேண்டும் விரும்புன்னு கேட்டா, தேவன் தம்முடைய குமாரனை எனக்காக நிர்வாணமாக்கி இருக்கிறார். என்னுடைய பாவத்தினால உண்டான தரித்திரம் வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரரை நிர்வாணமா சிலுவையில தொங்க வச்சிருச்சு. அந்த தரித்திரம் நல்லது கிடையாது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து கூட நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் சிலுவையில தரித்திரர் ஆனாரை. ஆக ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. நான் ஏழையா இருக்க கூடாது, நான் தரித்திரம் இருக்கக்கூடாது, நான் கடன்ல இருக்கக்கூடாது. அதனால நம்ம ஐஸ்வர்யத்தை என்ன செய்யறோம்? விரும்புறோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினுக்கு தப்பான். அப்படின்னு சொல்றீங்க, இப்படின்னு சொல்றீங்க, ரெண்டு பக்கமும் சொல்றீங்க. சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன். தீவிரிக்கிறவன் ஆங்கிலத்துல ரஷ் பண்றவன், துரிதப்படுத்துறவன், சீக்கிரமா எப்படியாவது பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவன், எந்த வழியிலையாவது பணக்காரன் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறவன். உங்க நோக்கம் என்னன்னா, என்னவாகணும்? ஐஸ்வர்யவன் ஆகணும். அது எப்படி ஆகணும்? எப்படியாவது ஆகணும், சீக்கிரம் ஆயிரும். முக்கியமான விஷயம் என்னது? சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால எதையும் அவன் செய்வான் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது, அப்படி அவசரப்பட்டீங்கன்னா ஆக்கணி கண்டிப்பா என்ன செய்ய அங்க இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை என்ன செய்தாங்க இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் போடல. என்ன போட்டிருக்குது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் போட்டிருக்கு. ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு பக்கம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன், ரொம்ப ரஷ் பண்றவன் ஆக்கினைக்கு தப்பான் போட்டிருக்குது. ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிற போறான்னு அர்த்தம். தொடர்ந்து நாம் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்க்க போறோம். நிறைய ஐஸ்வர்யத்தின் வசனங்களை நம்ம பார்க்க போறோம். ஐஸ்வர்யத்தை குறித்த வசனங்கள் ஒரு விதையாக நமக்குள்ள விழுந்து விருப்பம் அதிகரிச்சாதான் ஐஸ்வர்யம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. இதுல எந்த மாற்றம் கிடையாது. நான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணாம் பிரசங்கம் பண்ணா என்ன செய்யாது? ஐஸ்வர்யம் வராது. நான் ஐஸ்வர்யத்தை பேசவில்லை என்றால் ஐஸ்வர்யம் என்ன செய்யாது? வராது. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா வேதம் எந்த வழியில ஐஸ்வர்யத்தை கொடுப்பது என்பதை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேணும். வேதம் எந்த வழியில ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது என்பதை ஆதியா முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும், புதிய ஏற்பாடு வரைக்கும் எந்த வழியை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் பாருங்க. அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்கும் அப்படின்னா, நான் மட்டும் ஸ்பெஷலா கர்த்தரை தேடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனு விதையை விதைக்கிறான், நானும் விதையை விதைக்கிறேன். அவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமே இல்லை அப்படின்னா, அப்ப நான் மட்டும் கர்த்தரை நம்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அப்ப ஏதோ ஒரு விஷயம் என்ன செய்து இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆக ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. பக்கத்து சொல்லுங்க, அவசரப்படாத, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நிறுத்திடாதீங்க, திரும்ப சொல்லுங்க, படிப்படியாக. அதான் ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லுங்க, அவசரப்படாதே, கர்த்தர் உன்னை
உயர்த்துவார் படிப்படியாக. கர்த்தர் வந்து நிச்சயம் என்ன செய்வாரு? லிஃப்ட் அப் பண்ணுவார். நம்மள உயர்த்துவாரு. ஆனா எப்படி உயர்த்துவாரு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் என்ன செய்வாரு? உயர்த்துவார் என்று வேதம் முழுவதும் என்ன செய்யுது? போட்டிருக்கு. அது எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்மள கிராஜுவலாக, படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். இதுதான் வந்து பொதுவாக வைக்கப்பட்ட நியமனம். அற்புதம் நிச்சயம் நடக்கும். சிலர் வந்து லட்சங்கள விசுவாசிப்பீங்க. சிலர் கோடிகள விசுவாசிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் வேறு. அத பத்தி நான் பேசல. அளவு பத்தி பேசல. ஆனா, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவாரு? படிப்படியாக. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றாரு? உயர்த்துவாருன்னு வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அத நான் நிரூபிக்க விரும்புறேன். நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. சுதந்திரம்னா தெரியுமா? சுதந்திரம்னா என்னது? சொத்து. ஏதோ ஒரு 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 ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சுதந்திரம்னாலும் ஆசாத மாரி நமக்கு தெரியுது இல்லையா? ஆனா பைபிள் போட்டிருக்கு, ஆரம்பத்துல எப்படி கிடைச்சது? துரிதமாக. எப்படி கிடைச்சது? துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்ப சுதந்திரம் வேற, ஆசீர்வாதம் வேற. நமக்கு எது கிடைச்சா அதுல என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு பணம் கிடைச்சா அது மேல என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இல்லாம என்ன வரும்? பணம் வரும். உயர்வு துரிதமாக நீங்க கிடைக்கலாம். ஆனா அது மேல என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் தலைமுறை தலைமுறையா வரப்போகிறது. அதுதான் தலைமுறை தலைமுறையா வரப்போகுது. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வருது. கொஞ்சம் பணம் இல்ல, நெறைய பணமே வருது. அதுக்கு நீங்க தகுதியா, தகுதி இல்லையான்னு நான் கேட்க வரல. அந்த பணத்துக்குரிய காரியத்த நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? நீங்க செஞ்ச செயலுக்கு ஏற்ற பணம் தானா அது? நான் சொல்றது எத்தன பேருக்கு புரியுதா? ஏன்னா சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓவர் நைட்ல என்ன ஆகும்னு நினைப்பாங்க? மாறணும்னு நினைப்பாங்க. சில காரியங்கள்ல, சில தொழில்கள் அப்படி நடக்கும். சில காரியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா, அந்த மாதிரி ஒரு காரியத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? பொதுவான நியமனத்த என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நீங்க பொதுவான நியமனத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் திரும்ப சொன்னேன், அற்புதம் நடக்கும். எனக்கு ஏதோ ஒரு 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 ஆசீர்வாதம், ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அத ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா? கரெக்ட்டான வார்த்தை. இது எனக்குரியது தான். எனக்கு இது வர வேண்டியது தான். இது எனக்கு கிடைக்க வேண்டியது தான். எனக்கு இவ்வளவு கிடைக்க வேண்டியது தான். இத நான் வந்து ஏமாத்தி ஒண்ணும் என்ன செய்யல, வாங்கல. இந்த விஷயத்துல இவ்வளவு எனக்கு லாபம் வர வேண்டியது தான். நான் யாரையும் என்ன செய்யல, ஏமாத்தல. என்னுடைய மனசாட்சி என்ன செய்யுது, என்ன ஜஸ்டிஃபை பண்ணுது. இது ரைட். அது மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பொதுவான நியமனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் கூட வந்த லோத்து மீதும் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்து வருகிறது. லோத்து வந்து நான் எதனால ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு, மறந்துட்டார். இதை தெரியாதனாலதான் என்ன வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. அப்புறம் ஆபிரகாம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தேசம் எல்லாம் நமக்கு முன்பா இருக்குது. நீ வலதுபுறம் போனா நானும் வலதுபுறம் தான் வருவேன். அப்படி சொல்ல, நீ வலதுபுறம் போனா நானு இடதுபுறம் போறேன். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். அப்படி சொல்லி சொல்லுகிறார். உடனே லோத்து வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தை தெரிந்து கொண்டு போயிட்டார். நமக்கு அந்த முடிவு தெரியும். அது இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யப்பட போகுது, அழிக்கப்பட போகுதுன்னு தெரியும். கவனிச்சிட்டே வாங்க. நான் வந்து லோத்தை பத்தி பேசல. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. ஆபிரகாம் முந்தி என்ன செய்யல, சூஸ் பண்ணல. ஆபிரகாம் வெயிட் பண்றார். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ரொம்ப பொறுமையா இருக்காரு. அவர் வந்து அங்க வந்து அவர் வாக்குவாதம் பண்ணல. அவர் பொறுமையா இருக்காரு. இந்த ஆசீர்வாதிக்கிறது வந்து அந்த யோர்தான் நதி கிடையாது.
யோதா நதி வத்தி போக முடியும். ஆனா கர்த்தர் வற்ற மாட்டார். வற்றி போன இடத்தில் கூட வனாந்திரத்தில் வழியும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர். அவர்தான் என் சோர்ஸ் என்பதை யார் நம்பினா? ஆபிரகாம் நம்பினார். அதனால நீ எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிட்டு என்ன செய் போன்னு சொல்லிட்டார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சிட்டாரு. பாருங்க, நீங்க யோசிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு இது ரொம்ப வேதனையாகிருக்கும். கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் ஒரு பெரிய லெவல்ல பிளஸ் பண்ண போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சில காரியம் என்ன செய்றாரு? கடந்து வராரு. கூட இருக்கிற ஆளே சகோதரனே என்ன பண்றான்? பணம்னு வந்தவன் என்ன செஞ்சுட்டான்? ஆபிரகாமையும் பார்க்கல, ஆபிரகாம் கூட இருக்கிற கர்த்தரையும் பார்க்கல. அவனுக்கு எதுதான் ரொம்ப முக்கியமா தெரியுது? ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவி இருக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். இங்க எது முக்கியம்னு லோத்துக்கு என்ன செய்யல? தெரியல. ஆனா நீ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போன கொஞ்ச நேரத்துல யார் வந்துட்டா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் வந்துட்டாரு. கர்த்தர் வந்துட்டு கேக்குறாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்கள் என்ன செய்? ஏறெடுத்துப் பார். கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து. லோத்து ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு என்ன செய்யறான்? தீ விரிக்கிறான். அதனாலதான் அங்க என்ன ஆயிப்போச்சு? வாக்குவாதம் ஆயிடுச்சு. சண்டை போட ஆரம்பிக்கிறான். என் ஆடுகளுக்கு புல்லு வேணும்னு நினைக்கிறான். சரி, நீ பிரிஞ்சு போறேன்னு கேட்டா, நான் பிரிஞ்சு போறேன்னு வேற சொல்றான். அவனா சூஸ் பண்ணி போயிட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு. கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. நீ காண்கிற பூமி முழுவதும் நான் உனக்கு தருவேன் தான். கொஞ்ச நேரத்துல காரியம் மாறிடுச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு என்ன செய்யல? கேட்கறது இல்ல. தீவிரப்படுறோம், துரிதப்படுறோம், அவசரப்படுறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு செய்யல? கேட்கல. ஆபிரகாம் வாழ்க்கையில மாத்திர முடியாது. ஈசாக்கு வாழ்க்கையை பார்ப்போம். ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாம் மட்டும் பஞ்சத்தை என்ன செய்யல? ஃபேஸ் பண்ணல. ஈசாக்கு பஞ்சத்தை என்ன செய்யறாரு? ஃபேஸ் பண்றார். பஞ்சம் ஆபிரகாம் அழிக்கல, ஈசாக்கையும் அழிக்கவில்லை. ஆமென். கர்த்தர் கூட இருந்தார். ஆனா ஈசாக்கு அந்த பஞ்சத்தை என்ன செய்ய வேண்டியிருக்குது? சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உடனே யோசனை வந்துருது, இந்த கானான காலி பண்ணிட்டு எகிப்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சந்திக்கிறார். யார? ஈசாக்க சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துல மாத்திரம் கர்த்தர் கிருபை செய்யலன்னா ஆபிரகாமுடைய கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆபிரகாமுடைய மனைவி யாருக்கு மனைவியா இருந்திருப்பாங்க? பார்வோனுக்கு மனைவியா இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் சாராள் மூலமா ஈசாக்கு வரணும். ஈசாக்கு மூலமா இயேசு வரணும். பெரிய திட்டம் இருக்குது. ஆனா அந்த திட்டம் என்ன செஞ்சிருக்கோம்? கர்த்தர் கிருபை செய்யலாம், அங்கேயே முடிஞ்சிருக்கும் பாருங்க. ஆனா கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இப்ப மறுபடியும் ஈசாக்கு வாழ்க்கையிலயும் அதே மாதிரி பஞ்சம் வருது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஈசாக்கிட்ட போய் அறிவுறுத்துறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல என்ன செய்யி? குடியிரு. நீ வெயிட் பண்ணு. அதான் போட்டுருக்கு, ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு என்ன செய்யாத? தீவிரிக்காத. வெயிட் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே அதிகாரத்துல ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு, அதாவது கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். எல்லாம் சொல்லுங்க. ஈசாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி, வாசிப்போம், வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் ஒரு இடத்துல இருக்க சொல்றாரு. அங்க இருந்து விதைய விதைக்கிறாரு. கர்த்தர் சொன்ன தேசத்துல அவன் விதைய விதைக்கிறான். அவன் வேற எங்கேயாவது போய் எகிப்தை விதைச்சுதானே கர்த்தர் சேர்க்க மாட்டார், பிளஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அவன் நம்பிக்கை எங்க ஆயிடுச்சு? எகிப்தா மாறிடுச்சு. எகிப்து இருக்க நைல் நதியா மாறி இருக்கும். ஆனா நைல் நதி கூட என்ன செய்யும்? வற்றி போகும். ஈசா குறித்து கர்த்தர் சித்தம் எகிப்து கிடையாது, கானான்ல இருக்கணும். கர்த்தர் சொல்றார், இங்க ஆனா பஞ்சமா இருக்குது, ஆனா கவலைப்படாத, நான் யார் இருக்கேன்? நான் இருக்கேன். நான் உன் கூட இருந்த உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஈசாக்கு அந்த தேசத்தை விதை விதைத்ததுனால, கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனடைந்தான். அடுத்து போட்டிருக்கு, அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து. நீங்க எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? வர வர விருத்தி அடைகிறது சொல்லுங்க. வர வர விருத்தி சொல்லுங்க. வர வர விருத்தி அடைந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் வர வர விருத்தி அடையும். இந்த சபையில் ஆத்துமாக்கள் வர வர விருத்தி அடையும். இயேசுவை பத்தி போட்டிருக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கொஞ்ச நேரத்துல வரல. எப்படி நடந்துச்சு? எல்லாமே வர வர அவர் வாழ்க்கையில விருத்தி அடைந்து கொண்டே வந்தது. அதுதான் ஒரு நிரந்தரமான வெற்றியா இருக்கும் பாருங்க.
அப்படிதான் வேதம் போதிக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் பிளஸ் பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க உடனே யோசிச்சிடாதீங்க. அத பத்தி தனியா போதிப்போம். ஆனா ஒரு விஷயம் பொதுவான பிரமாணம். ஏன்னா எல்லாருமே தப்பு பண்றது. முக்கியமா என்ன மாரி ஊழியக்காரங்க. கடவுள் ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ண சொன்னா, அங்க போனா எல்லாமே நல்லா இருக்குன்னு என்ன செய்றாங்க? நினைக்கிறாங்க. நல்லா இருக்க போகுது கிடையாது. ஈஸியா என்ன செய்யாது? நடக்காது. கர்த்தர் சொன்ன இடத்துல தொடர்ந்து காரியத்த செஞ்சோம்னா, கர்த்தர் வர வர விருத்தி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த மாரி நம்பாம ஷார்ட்கட்ல முயற்சி பண்ணி நெறைய பேரு என்ன பண்றாங்க? அந்த ஓட்டத்துல இருந்து நின்னு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன செய்யணும்? சீக்கிரம் நம்ம எப்படியாவது பெரிசாகிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து. எல்லாம் சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாவேன். ஆமென். இந்த சபையும் வர வர விருத்தியடைந்து மகா பெரிய சபையாகும். எப்படி விருத்தியடையும்? வர வர விருத்தியடைந்து மகா பெரிய சபையாகும். அப்படிதான் ஈசாக்க பத்தி போட்டிருக்கு. அப்ப வந்து எகிப்துக்கு போறதுக்கு ரஷ் பண்ணல. சீக்கிரமா எப்படியாவது பண்ணிருவோம் அப்படின்னு என்ன செய்யல? யோசிக்கல. கர்த்தர் சத்தம் கொடுக்குறாரு. கர்த்தர் இருக்க சொல்றாரு. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். அங்க வாசிப்போம். யாக்கோபு குறித்து வாசிங்க. ஆதியாகமம் 31, 38. யார் பேசுறா? யாக்கோபு பேசுறாரு. யாக்கோபு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆசீர்வாதத்துக்காக யார் யாரெல்லாம் ஏமாத்துனாரு? சொந்த சகோதரனை ஏமாத்துனாரு. தகப்பனை ஏமாத்துனாரு. எப்படியாவது அம்மா சொல்றத கேட்டு எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்து மேல வாஞ்சை இருக்குது. ஆனா தீவிரப்படுற ஒரு முயற்சி அங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஆளு அவன் தலைமையில ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா உடனடியா என்ன செய்யல? ஆசீர்வாத வாழ்க்கையில பெரிய மாற்றத்த உண்டாக்கல. என்ன செய்ய வேண்டியிருக்குது? லாபானுடைய வீட்டுக்கு வேண்டியதாயிருச்சு. அங்க போய் அப்ப பேசுறார் இந்த காரியத்த. வாசிப்போம். 38 வசனத்த வாசிங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்தர் என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலமும் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியரும் என்னோடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் வாசிப்போம் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்ப பாஸ்டர் 20 வருஷம் ஆகுமா நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. சரி, அப்படி சொல்ல வரல. இப்ப நான் ஆண்டவர்ட்ட போய் இந்த சர்ச்சு பெருசா 20 வருஷம் ஆகுமா அப்படின்னு அப்படின்னா வேலையை செய்ய முடியாது. அதை தான் நீ என்ன செய்யாத? அந்த எண்ட் ஃபோக்கஸ் பண்ணாத. முடிவு சம்பூர்ணம் தான். முடிவு பெருக்கம்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். நானே ஆல்பாவாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். எதை கர்த்தர் ஆரம்பிச்சாரோ அதை கண்டிப்பா என்ன செய்வாரு? முடிப்பார். மத்தியில் அவர் கூட வர்றாரு. ஆனா அது எப்படி நடக்குது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே செய்யுது? பொதுவாக நடக்கிறது. நான் சொல்றது எப்படி? பொதுவான பிரமாணத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுபடி போகிறது ரொம்ப முக்கியம். இப்ப இங்க பாருங்க, இதே யாக்கோபு ரொம்ப தீவிரித்த ஆள் தான். ஆனா அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு எங்க வராரு? கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு. நான் உன்னை கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கையும் பரம்பும்படி செய்வேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே நடக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு போறாரு, லாபான் வீட்டுல இருக்கிறாரு, எல்லா காரியம் கடந்து வர்றாரு. உண்மையா இருக்கிறாரு, ஏமாற்றப்படுறாரு, எல்லாத்தையும் கடந்து வர்றாரு. பொன்னையே ஏமாத்தி விட்டு சம்பளத்தை மாத்துறாங்க. உண்மையா இருந்தா சம்பளத்திலே செய்யறாங்க, குறைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் கடந்து வர்றாரு. ஆனா அவரே சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோட இராமற் போனால் நீ என்னை வெறுமையா அனுப்பிச்சிருப்ப. அந்த கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை பார்த்து உம்மை கடிந்து கொண்டார். யாக்கோபு ஐஸ்வர்யத்தை விரும்புறாரு தான். ஆனா யாக்கோபு ஒன்றை என்ன செய்யறாரு? தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். கர்த்தர் அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நம்ம பார்க்கிறோம். ஒரு சமயத்துல கவனிங்க, ஒரு சமயத்துல கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆடுகள்லாம் யாக்கோபுக்கு பெருக ஆரம்பிக்குது. அந்த சம்பவத்துக்கு நம்ம இப்ப போக வேணாம். தெரியும் நமக்கு. பலவீனமான ஆடுலாம் லாபானுக்கும், பலமான ஆடுகள்லாம் யாக்கோபையும் சேர்ந்து பார்க்கிறோம். புன்னை மரம், பாதுமை மரம், அர்மோன் மரத்துல கொப்புகளை வெட்டி பட்டைகளை உரிச்சு அதுல புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு? ஆடுகள் புள்ளி மாதிரி போட்டு வைக்க நம்ம அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? வாசிப்போம். அங்க
ஆதியாகமம் 30:42 வாசிப்போம். பின்பகுதி, இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்தன. டக்குன்னு நடக்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செய்து சேர ஆரம்பிக்குது. ஆடு குட்டி போடுது, இந்த பக்கம் சேனை என்ன செய்யுது, யாக்கோபு பக்கம் பெருக ஆரம்பிக்குது. சேர்ந்தன. சொல்லுங்க, சேரும். அதில் போட்டு, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். இங்க நம்ம சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம இந்த ரூம், இந்த சர்ச் ஆரம்பிக்கும் போது அங்க அந்த கடை வந்து சிங்கிள் ரூம் இருந்துச்சு. ஒரு 1 இயர் இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டுடியோ என்ன செஞ்சிருச்சு, காலி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. சகோதரனும் சகோதரி கூப்பிட்டாங்க பாருங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சொன்ன காரியம், பக்கத்துல இருக்க கடை என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. மற்றவங்கலாம் என்ன செய்வாங்க, வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த கடையும் வாடகைக்கு எடுத்து, கொஞ்சம் கூட தான் உண்மைதான், ஆனால் என்ன பண்ணிட்டோம், அதையும் சேர்த்து ஒரே கடையாக மாற்றிட்டோம். நான் சொல்கிறேன், அது அது அவங்க எதிர்பார்த்து பண்ணாங்களோ இல்லையோ, கர்த்தர் பெருக்கிட்டார் கொஞ்சம். ஆமென். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இவங்க உடனே, எப்படா இந்த ஸ்டுடியோக்காரன் காலி பண்ணுவியான், அவனுக்கு ஒரு ஜெபத்தை போடணும், அப்படி யோசிக்கல, அது தானாகவே நடக்குது. அப்போ நான் யோசித்தேன், முதல் இருந்ததோட எப்படி இருந்துச்சு, பெருசாயிருச்சு. நம்ம சர்ச்சும் பெருசாயிரும். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன், நாம் வந்து பொதுவான பிரமாணத்தின்படி செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது கர்த்தரே நம்மளை பெருசாக்குவார். ஆமென். கர்த்தர் நம்ம எல்லைகளை விரிவுபடுத்துவார். வீடு பெருசாகும். ஆமென். சபை பெருசாகும். தொழில் பண்ற எல்லை பெருசாகும். நம்ம ஊழியம் பண்ற எல்லை பெருசாகும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிற எல்லையும் பெருசாகும். இது யார் பண்றா, கர்த்தரே பண்றார். அந்த மாதிரி ஆட் ஆகும். சேர்ந்தன. யாக்கோபுக்கு ஒன்றும் தெரியாது, ஏமாந்துட்டு போயிருப்பான். உண்மை, அவன் அதான் சொல்றான். அவரை, கர்த்தர் மட்டும் என் கூட இல்ல, நீ என்னை எப்படி அனுப்பிச்சிருப்ப, ஓடுறான்னு அனுப்பிச்சு விட்டுருப்ப. ஏண்டா, ஆடு வேணுமா உனக்கு, ஆடு அப்படி அனுப்பிச்சு விட்டுருப்ப. இல்ல, ஆனா கர்த்தர் வந்து தரிசனத்துல தோன்றி என்ன செய்வேன்னு எனக்கு சொன்னதுனாலதான் வயல போட்டிருக்கு, வெறும் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனான். நீ எப்படி வந்துச்சு, ஒரு நாள் நடக்கல, ஆனா கர்த்தர் யாக்கோபு வர வர விருத்தி அடை செய்தார். அப்படிதான் எல்லாருக்குமே. நம்ம வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரும் கதையும் கேட்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது என்ன செய்யறோம், முடிவை பார்க்குறோம். நல்லது, ஆனா அதுக்கு மத்தியில ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது கர்த்தர் அதை பார்க்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல உதாரணம் யோசேப்பை பத்தி போட்டிருக்கு. திருப்புங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் அவர்கள் நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். தெரியும் நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. நான் சொல்றேன், நீங்க வேலை ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல, ஊழியத்துல உங்க அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கும். ஆமென். எல்லா அரிக்கட்டும் இந்த அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்னலாம். சரி, வந்துருச்சு. உடனே நிறைவேறிச்சான்னு கேட்டா உடனே என்ன செய்யல, நிறைவேறல. நிறைய காரியங்களை யோசேப்பு என்ன செய்ய வேண்டியது, கோத்ரூ பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். கூட இருந்த அண்ணன் தம்பிகள், அண்ணன்களே தூக்கி குழியில போடுவான், அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். கர்த்தர் தடுத்துருக்கலாமா, தடுத்துக்க கூடாதா, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, எண்ட காமிக்கிறாரு. உன் அரிக்கட்டு எப்படி இருக்கும், நிமிர்ந்திருக்கும். ஆனா நாளை கழிச்சு அவனை தூக்கி போட போறாங்கன்னு என்ன செய்யல, சொல்லல. கடவுள் செஞ்சார், நான் சொல்ல வரல, நல்லா கவனிங்க. கடவுள் செய்யல, ஆனா அந்த ப்ராசஸ்ல வந்து கர்த்தரா நம்ம எல்லாரையுமே உருவாக்க விரும்புறாரு, கற்றுக்கொள்ள விரும்புறாரு. சில டிசப்பாயின்மெண்ட் வழியே அவன் போறான் பாருங்க. கூட இருக்கிற அண்ணனுங்களே என்ன பண்றான், நம்மளை தூக்கி குழியில போட்டானே. அவன் சின்ன வயசுல ஒரு பெரிய ஏமாற்றத்தை பாக்குறான். இதை அவன் கோத்ரூ பண்ண வேண்டியிருக்குது. குழியில போட்டாங்க, கொஞ்சம் பணத்துக்கு என்ன, வெள்ளி பணத்துக்கு வித்து போடுறாங்க. போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்க அடிமையா இருக்கிறான். ஆனா யார் இருக்கா, கர்த்தர் கூட இருந்தார். அங்க இருந்து அவன் செய்யற காரியங்களை வாய்க்க பண்றாரு. போத்திபார் அதை பாக்குறான். உடனே ஒரு உயர்வு வருது. தனக்கு ஊழியக்காரனும் வீட்டுக்கு விசாரணை கத்துறவன். சரி, உயர்வு இருந்துச்சுன்னு பார்த்தா திரும்ப அங்க ஒரு பிரச்சனை. தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போத்திபார் மனைவி சொன்னான்னு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை ஜெயில போட்டாங்க. அப்பயும் அவனுக்கு ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம், போத்திபார் மனைவி இப்படி செஞ்சுட்டாங்க ஒண்ணு, இன்னொன்னு போத்திபார் செஞ்சுட்டாரு, அவரும் நம்பிட்டாரு, அதையும் கடந்து போறான். சரி, அங்க போனா அங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. தேவன் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை அதிபதி கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்தார்.
அவன் எதை செய்தான் அதை கர்த்தர் வாக்கிய பண்ணான்னு பார்க்குறோம். அங்கேயும் அவன ஒரு லீடர் ஆக்குறாரு. அங்கேயும் 2 பேர் பார்வோனுக்கு சமூகத்துல வேலை பார்க்க என்ன பண்றாங்க? அவன சந்திக்கிறாங்க. போய் சொல்லிருங்கப்பான்னு சொன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்து போயிட்டான். தொடர்ந்து அவன் தன் வாழ்க்கையில நெறைய மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க? டிசப்பாயின்ட்மென்ட் பண்றத பார்த்துட்டே வர்றான் பாருங்க. கடந்து வர்றான். அடிமையா இருக்கிறான். போத்திபார் வீட்ல வேலை செய்றான். ஜெயில்ல இருக்கிறான். முடிவா என்ன செய்ய போறான்? பார்வோன் சமூகத்துக்கு கொண்டு போகப்படுறான். கர்த்தரே என்ன பண்றாரு? அவன உருவாக்குறாரு. முதல்ல நீ வந்து அடிமைய வச்சு என்ன செய்ய? வேலை வாங்க. அடிமையா நீ முதல்ல இருக்கிற. அடிமையா இருக்கிறான். நல்லா கவனிங்க. எப்படி இருக்கிறான்? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் வந்து உன் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும். ஆனா என்ன வேலை பார்க்குறான்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணாரு? உன் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும். அது இன்னொரு விஷயம். ஏற்கனவே பல வர்ண அங்கி போட்டிருக்கான். அப்பாடா! நாளைக்கு காலையில ரதம் வரப்போகுது. நம்மள ஏத்திட்டு போக போகுதுன்னு நெனச்சிருக்கலாம். ஆனா நேர்மாறா நடக்குது. அந்த பல வர்ண அங்கிய புடுங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? குழியில போட்டாங்க. அப்படியே வாக்குத்தத்தத்துக்கு எப்படி நடக்குது? அகைன்ஸ்டா நடக்குது. இந்த மோசேயும் பாருங்க. அவர் பாடு பெரிய பாடு. இங்க வா! ஜனங்களிடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி போய் சொல்லுவாரு. கர்த்தர் உங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பான்னு சொன்னவொன்னே கர்த்தர் சொல்றத கேட்டு சொல்லிடுவாரு. இவரும் போய். அப்புறம் தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கும். அப்புறம் தான் என்ன செய்வாங்க? ரொம்ப வேலை வாங்குவாங்க. ரொம்ப வேலை வாங்குன பிறகு என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. நாங்க பாட்டு பேசாம இருந்தோம். இப்படி வந்து கர்த்தர் வந்து பாலும் தேனுன்றாருன்னு சொல்லி, இந்த மாரி கிளப்பி விட்டியாடா! இருக்கிறதுல பிரச்சனை ஆக்கி விட்டியேன்னு. அத யார் கடந்து போறா? மோசே கடந்து போறாரு. நல்லா கவனிங்க. என்னங்க நீங்க சொன்னீங்க நான் தான் போய் நான் என்ன செஞ்சேன்? சொன்னேன். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு மாரி பார்க்குறாங்க. மோசே கோ த்ரூ பண்ண வேண்டியிருக்குது. ஆகவே யோசேப்பு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் வந்து சில காரியத்த கற்றுக்கொள்ள வைக்கிறாரு. அடிமையா இருந்தாலும் உண்மையா வேலை பார்க்குறாரு. வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கப்படுறாரு. போத்திபார் தன்னுடைய மனைவியை தவிர எல்லாவற்றையும் யார் கையில ஒப்புவித்தானா? யோசேப்பு கையில ஒப்புவித்தானா? அங்க அங்க கேரக்டர கற்றுக்கொள்கிறாரு. எல்லாவற்றையும் கடந்து தான் முடிவுல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு? பார்வோன் சமூகத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு. சொன்னது மாதிரியே எகிப்துக்கு யோசேப்பு அதிபதியாக்கப்படுகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயம் உங்கள உயர்த்துவார். உங்க அழைப்ப நிறைவேற்றுவாரு. அ நீங்க சில வெட்கத்த, அவமானத்த, நிந்தைய கடந்து வந்திருக்கலாம். ஏமாற்றத்த கடந்து வந்திருக்கலாம். இல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பார். ஆமென். கர்த்தர் வந்து ரிவர்ஸ் பண்ண மாற்ற முடியும் காரியத்த. அவர் உங்கள தலை நிமிரச் செய்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களுக்கு வைத்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அத யாரும் தடுக்க முடியாது. எத்தன பேர் ஆமென் சொல்றீங்க? கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டாரு அப்படின்னா, கானான் தேசத்துக்கு போறோம் அப்படி சொல்லிட்டா, என்ன தடை வந்தாலும் நம்பணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படி நீங்க நம்புனீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்குரிய ஸ்தானத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். உங்கள உங்கள பல பேருக்கு ஆசீர்வாதம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்படி ஆக்குவார். யாரும் தடுக்க முடியாது. இவங்க தடுத்துட்டாங்க, அவங்க தடுத்துட்டாங்க. யாருமே தடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், தடுக்கிற மாரி ஏதாவது பண்ணாலும் அது என்னவா மாறி போகும்? அது ஆசீர்வாதமா மாறி போயிரும். தீமைய கர்த்தர் என்ன பண்ணுவார்? நன்மையா மாற பண்ணிடுவார். அது உங்களுக்கு படியா தான் இருக்குமே தவிர, நீங்க என்ன செய்ய வேண்டியதில்ல? கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சங்கீதம் 37 எடுங்க. 23ஆம் வசனத்த வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். போதும், போதும். நல்ல மனுஷனுடைய என்னது? நடைகள். நடைகள்லாம் என்னது? ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நீங்களா இஷ்டத்துக்கு போகக்கூடாது. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்ட்ட கேட்கணும். ஏன்னா லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெப் எடுக்க முன்னாடி யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்ட்ட விசாரிக்க. ஒருவேளை நம்ம இந்த பாதையில விழுந்துட்டோம். அடுத்த வசனத்த வாசிங்க. என்ன போட்டிருக்குது? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ப்ராசஸ்ல தப்பே பண்ண மாட்டோம், விழவே மாட்டோம், எல்லாம் பூரணனாக்கும், உத்தமனாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தவறுகள் என்ன செய்யுது? நடக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் விழுந்தாலும் என்ன செய்வதில்ல? தள்ளுண்டு போவதில்ல. கர்த்தர் அவனை தாங்குகிறார். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. போன வாரம் ஒன்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து. நம்ம தேவன் உயர்த்துவதற்கு அவர் நியமித்த வழிகள் என்று என்ன செய்யுது? இருக்குது. அந்த வேலை போய் தான் உயர வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
அதான் சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன். உண்மையின் வழி. எல்லாம் சொல்லுங்க, உண்மையின் வழி. எ எனக்கு பைபிள் காலேஜ்ல பாஸ்டர் ஹாரிஸ் போதிக்கும்போது சொன்னாரு பாருங்க. என்கிட்ட எது இருந்துச்சோ இல்லையோ, ஒரே ஒரு சொத்து இருந்துச்சு. உண்மைங்கிற சொத்து இருந்ததுன்னு சொன்னாரு. இத்தன வருஷம் நான் வந்து கர்த்தருக்கு எப்படி இருக்கிறேன்? உண்மையா இருக்கு. எது இல்லாட்டியும் பரவால்ல. ஆனா எது இருக்கு இல்லாம போயிறக்கூடாது. உண்மை இல்லாம போயிறக்கூடாது. யாருக்கு உண்மை? கர்த்தருக்கு உண்மை. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக்குவேன். நீங்க அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு அநேகத்த அடையல அப்படின்னா, அதனால நீங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க தகுதி இல்ல. இன்னும் கர்த்தர் வந்து ஒண்ணும் உங்களுக்கு பண்ணல அப்படின்னு நினைக்காத சோர்ந்து போயிறாதீங்க. செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன செய்யுங்க? செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். செய்து கொண்டே இருங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா, நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக்குவேன்னு போட்டிருக்குல்ல. அந்த மாரி வழி. அதான் இங்க போட்டிருக்கு. எப்படி நடந்தான்னா, தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து 4ஆம் வசனத்த வாசிங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். இது வந்து 2 கோத்திரம். ஒண்ணு யூதா கோத்திரம், இன்னொன்னு இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாங்க? பாகால தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவன் யோசபாத் என்ன பண்ணல? பாகால்கள தேடல. கர்த்தருடைய வழிகள செய்றான். கர்த்தர தேடுறான். தாவீது மாரி நடந்து கொள்றான். இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? யார் திடப்படுத்தினா? கர்த்தர். ஒரு வேலையை உங்களுக்கு தருவார். யார் தருவா? கர்த்தர் தருவாரு. ஒரு தொழில தருவாரு. ஊழியத்த தருவாரு. எதா இருந்தாலும் யார் செய்றா? கர்த்தர் செய்றாரு. கர்த்தர் உங்க கையில ஒரு காரியத்தை திடப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் அவன் கையில ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். வாசிப்போம். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐசுவரியமும் கனமும் மிகுதியா இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். இப்படி நடந்துட்டு வருது. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து, அதாவது ஆசாரியர்கள் எழுப்பிட்டான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடே யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடே கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். வாசிப்போம் இப்ப. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி போதும். யோசபாத் பெரியவனானா? எப்படி பெரியவனானா? ஓவர் நைட்ல பெரியவனாகல. ஓவர் நைட்ல கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். 24 ஹவர்ஸா காரியத்தை மாற்ற கர்த்தரால முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பொதுவான நியமனத்தின்படி நடந்திருக்க வேண்டும். யோசபாத் வந்து எப்படிடா மிகவும் பெரியவனாகிறதுன்றத கான்சென்ட்ரேட் பண்ணல. யோசபாத் எங்க கான்சென்ட்ரேட் பண்ணா? தாவீது நடந்து வந்த வழிகளிலே நடந்து வந்தான். தேவனை தேடினா, பாகால்களை அகற்றினா, ஆசாரிகள் எழுப்பினா, ஜனங்களுக்கு போதிக்க வச்சான். தானா என்ன வந்துச்சு? யோசபாத்துக்கு ஐஸ்வர்யம் கனமும் பெருவிச்சு. எல்லாரும் பணத்தை என்ன செய்யறாங்க? அவன் இடத்துல கொண்டு வர்றாங்க. பணம் வருது, அவனை நோக்கி வருது. நான் சொல்றேன், உங்களுக்கு வரும். ஆமென். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. சொடக்கு போட்ட நேரத்துல பெரிய ஆள் ஆகல. இப்படியே யாக்கோபை பத்தி போட்டிருக்கு. இவ்விதமாய் யாக்கோபு விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் உடையவனாய் இருந்தான்னு பாக்குறோம். கரெக்டா? எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கு. இவ்விதமாய் யாக்கோபு பெருகனா, ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானா, யோசபாத்து இப்படியே வர வர மகா பெரியவனானா. இப்படிப்பட்ட ஒரு கிராஜுவல் குரோத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாராமே. அதுதான் சஸ்டைனபிள். இதுக்கு மத்தியில் நிறைய ப்ராசஸ் வழியா போயாகணும். ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தோல்விகளை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம். தள்ளுண்டு போற மாதிரி தெரியலாம். கைவிடப்படுற மாதிரி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? உருவாக்கி கொண்டே வருகிறாரு. எதுக்குன்னு கேட்டா, மகா பெரியவனாக்கும்படிக்கு. அதனால யாராவது வாலிபர்கள் நீங்க எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா, சின்ன கம்பெனி, கொஞ்சம் சம்பளம் அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அங்க என்ன செய்யுங்க? உண்மையா இருங்க. கர்த்தர் கூடி சீக்கிரம் பெரிய இடத்துக்கு கொண்டு போவார். ஆமென். நிறைய பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை இழந்ததுக்கு காரணம் வந்து, கர்த்தர் அவங்கள வைத்த இடத்துல என்னவா இல்ல? உண்மையா இல்ல. அவங்க கையில ஒப்புவித்ததுக்கு உண்மையா இல்ல. அதுல கவனம் இல்ல. அதுல கவனம் இருந்திருந்தா கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? கூட கொடுத்திருப்பாரு. அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு.
கர்த்தர் ஏற்கனவே என்னை வைத்த இடம் கொடுத்த பொறுப்புல நான் ரொம்ப உண்மையும் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் குரோத்துக்கு வழி. உயர்வை நாம தேடபடி வேதம் என்ன செய்யல? போதிக்கவே இல்ல. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் நோக்கி கூப்பிடுவேன்னு போட்டிருக்கு. எல்லாவற்றையும் செய்கிறவர் யாரு? கர்த்தர். அதான் போட்டிருக்கு. நானே எல்லாவற்றையும் செய்கிறவர்னு போட்டிருக்கு. அது எனக்கு ஏதாவது ஒரு மனுஷ தயவு கிடைக்கணும், என் தேவை சந்திக்கப்படணும், எனக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகணும், எதுவாக இருந்தாலும் யார் தான் செஞ்சாகணும்? யாரை செஞ்சாகணும்? கர்த்தர் தான் செஞ்சாகணும். நான் சொல்றேன் கர்த்தர் செய்வார். இப்போ அங்க இங்க பார்த்தோம். யோசபாத் இப்படிதான் வர வர மகா பெருனான்னு பார்க்குறோம் இல்லையா? யார் மாதிரி? தாவீது மாதிரி வழியிலே தாவீது வழியிலே வந்து எப்படி ஆயிட்டாரு? வர வர மகா பெருன் ஆயிட்டாரு. அப்ப தாவீது எப்படி பெருகிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? தாவீது ஓவர் நைட்ல பெருகலங்க. தாவீது எப்படி பெருகிருப்பாரு? வர வர தான் பெருகிருப்பாரு. பக்கத்து சொல்லுங்க. அவசரப்படாதே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார் படிப்படியாக. இப்போ உங்க சம்பளம் வந்து அடுத்த மாசம் 30 மடங்கு பெருனா விட சந்தோஷம் உங்களுக்கு. ஆமே. அடுத்த வருஷம் 60 மடங்கு, அதுக்கு அடுத்த வருஷம் 100 மடங்கு. எத்தனை சந்தோஷமா இருப்பீங்க? கரெக்டா? தாவீதை பத்தி அப்படிதான் போட்டிருக்கு. தாவீது வந்து முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டார் ராஜாவாக. அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. திரும்ப எங்க போயிட்டாரு? ஆடு மேய்க்க போயிட்டாரு. சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவாக. ஆனா உடனே என்ன ஆகல? ராஜாவாகல. கிட்டத்தட்ட பல 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ராஜா ஆகிறதுக்கு. அதுக்கு மத்தியில் அவர் பட்ட பாடு. அவர் ராஜா அபிஷேகம் பண்ணும் போதும் யாரும் என்ன செய்யல? ஏத்துக்கிறல. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் என்ன பண்ணிட்டாரு? எப்பயும் போல ஆடு மேய்க்க போயிட்டாரு. ஆனா ஒரு சமயத்துல கர்த்தரே காரியத்தை என்ன செய்யறாரு? மாற்றுகிறாரு. சவுலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சுரமண்டலத்தை வாசிக்கிறதுக்கு யார் தேவைப்பட்டா? தாவீது தேவைப்பட்டான். தாவீது எப்படிப்பட்ட ஆளு? சுரமண்டலத்தை வாச தேறின ஒரு ஆடு. உட்காந்து வீங்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு சமயம் வந்து சவுலுக்கு முன்பாக வாசிக்கும் போது என்ன ஓடுது? பிசாசே ஓடுது. கேட்கிறான் சவுல் வந்து, இவன் யாரா? வேணும் ஈசாயின் மகன், சேர்றா நம்ம டீம்லன்றான். கோலியாத்தை மேற்கொள்ளும் போது கூட பாத்தீங்கன்னா எப்பவோ உட்காந்து இந்த கவன்ல வந்து அடிச்சுட்டே இருந்திருப்பான் பாருங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டான் செஞ்சுட்டு. அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். அப்ப கூட அவன் சொல்றான், என்ன கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பு வைத்தவர் இந்த பெலிஸ்தீன் கைக்கும் தப்பு வைப்பார். அப்படின்னா அவனுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்திருக்குது. டைரக்டா எங்க வரல? பெலிஸ்தீனுக்கு வரல. முதல்ல கரடி அடிச்சான், சிங்கத்தை அடிச்சான், அப்புறம் தான் எங்க வர்றான்? என்னமோ ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டே இருக்கான் பாருங்களேன். செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பாட்டு பாடுறீங்களா? நல்லா பாட்டு பாடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கிறீங்களா? நல்லா கத்துக்குங்க. ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டே இருக்க கர்த்தர் என்ன பண்றார்? வழியை உண்டாக்கி தர்றாரு. 1 நாளாம் 11:9 போட்டிருக்குது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். என்ன சொல்லுங்க? நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். ஓவர் நைட்ல ஆயிருவேன். அவர் ஆக்குவாரு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஓவர் நைட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். நான் எப்படி விருத்தி அடைவேன்னு கேட்டா, நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். வர வர விருத்தி அடைவேன். அததான் நாம நம்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுவார். இதான் பொதுவான பிரமாணம். அப்புறம் போட்டிருக்குது, தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் அவன் கூட சேர்ந்து என்னவானாங்களாம்? மகா பெரிய சேனையா மாறினார். இந்த சபை மகா பெரிய சபையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா எப்படி ஆகுதுன்னு கேட்டா, நாளுக்கு நாள் ஆத்துமாக்கள் பைபிள் போட்டிருக்கு. ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாம் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் நம் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். யார் சேர்க்கிறா? முதல்ல ஆரம்பிக்கும் போது தாவீது வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனுஷர் வந்து அவனோட சேர்ந்து மகா பெரிய சேனையாளர்னு போட்டிருக்குது இல்லையா? எடுத்தவனே அப்படி இருக்க போது கிடையாது. தாவீதோட முதல்ல சேர்ந்த ஆளுகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தாவீதோட சேர்ந்த ஆளுகள்லாம் ரொம்ப வல்லவர் ஆளுகள் கிடையாது. எல்லாமே கடன் பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஆளுகள் தான். ஆனா அப்படிப்பட்ட ஆளுகள் வந்து அவங்க தான் என்னவா மாறினாங்க? மகா பெரிய சேனையா மாறினார்கள். அவங்க தாவீது கிட்ட சேரும்போது ரொம்ப வல்லவர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐஸ்வர்யவான்கள் கிடையாது. கடல்ல இருந்தவங்க எல்லாருமே. ஆனா எல்லாரும் மகா பெரிய சேனையாக மாறினார்கள் பாக்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட வர வர உண்டாகிற குரோத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல போட்டிருக்குது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். துவக்கம் புரிஞ்சு அற்பமா இருந்துச்சு, முடிவு எப்படி இருக்குது? அப்ப மத்தியில் என்ன நடந்திருக்குது? ஒரு மாற்றம் நடந்துட்டே இருந்திருக்கு பாருங்க. துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அப்ப துவக்கம் எப்படிதான் இருக்கும்? அற்பமா தான் இருக்கும்.
அப்ப எதையாவது ஒண்ண செய்யும்போது முதல்ல அற்பமா இருக்கும்போது, ஒரு தொழிலோ, ஒரு ஊழியமோ, ஒரு ஊழியத்தில கொடுக்கப்படுற பொறுப்போ, ஒரு வேலையில ஜாயின் பண்ணும்போது அங்க இருக்கிற பொறுப்போ எல்லாம் எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ரொம்ப அற்பமா தெரியுது. நான் பைபிள்ல போட்டிருக்கு. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யாருன்னு கேக்கு. சொல்லுங்க அற்பமான ஆரம்பம். அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆரம்பம் எப்படி இருக்கலாம்? அற்பமா இருக்கலாம். ஆனா வர வர விருத்தி உண்டாகப் போது, முடிவு சம்பூரணமாயிருக்கும். முடிவு சம்பூரணமாயிருக்கும். தேவன் ராஜ்யம் அப்படிதான் வேலை செய்யுது. அங்க வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தாலும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்தடையத்தக்கதாக மரமாகும். எதுங்க மரமாச்சுன்னு கேட்டா, கடுகு விதை. சின்ன விதை தான் எப்படி மாறிச்சு? மரமா மாறிடுச்சு. அந்த மரத்துக்குள்ள என்ன வருது? ஆகாயத்து பறவைகளா வந்து சின்னதுதான் பெருசா மாறிச்சு. இயேசு சொன்னாரு, நானும் மனுஷர்களுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் உள்ள வச்சுட்டாரு. உடனே பரிபூரண ஜீவனே செய்யப்பட வெளிப்படல. ஜீவன் உண்டாயிருக்குது. ஆனா அது என்ன செய்யுது? வர வர விருத்தி அடையுது. அதோட ஜீவன் விருத்தி அடையும். பணம் விருத்தி அடையும். அபிவிருத்தி அடையும். சுகம் விருத்தி அடையும். ஆத்துமாக்கள் விருத்தி அடைவார்கள். நம்ம குடும்ப விருத்தி அடையும். தேவன் மருத்துவச்சியின் குடும்பத்தை தலைக்கும்படி செய்தாராம். தலைக்க வைக்கிறாராம் கர்த்தர். அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் பார்க்கிறோம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரி ஆக்குவேன். ஏன் இப்படி கர்த்தர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்றாரு? டக்குன்னு செஞ்சிட வேண்டியதானே? அப்படி தோணுது இல்லையா? ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திரா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏன் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா செய்றாரு? தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். கர்த்தர் எப்படி ஆப்ரேட் பண்றாரு பாத்தீங்களா? நம்ம என்ன டக்குன்னு ஆயிரணும்னு சொல்றோம் இல்லையா? டக்குன்னு ஆகிறேன். கர்த்தர் சொல்ற டக்குன்னு ஆகிறனா ஏதோ பிரச்சனை இருக்குன்றாரு. அப்படி பண்ணாலும் என்ன வந்துருமா? மிருகங்கள், காட்டு மிருகங்கள் உள்ள வந்துருமா? காட்டு மிருகங்களுக்கு அடையாளமாக தெரியுமா? பெருமை அடையாளமா வருது. ஜாய்ஸ் மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. ஆத்துமாக்கள் கொஞ்சம் நிறைய கொடுத்தா என்ன? 1000 பேர் கொடுத்தா என்ன அப்படின்னு. 1000 பேர் கொடுத்தா என்ன வந்துடும்? என் மண்டைக்குள்ள சொல்லுங்க. காட்டு மிருகம் வந்துடும். என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். அதை சஸ்டெயின் பண்றதுக்குரிய காரியங்கள் இல்லாம, நான் கற்றுக்கொள்ளாம அதை டக்குன்னு தூக்கி கொடுக்க முடியாது. அப்படி வந்து ஏன்னா பணமும் அதிகாரமும் வரங்களும் மெச்சூர்ட் ஆகாத இடத்துல கொடுக்கப்படும் போது அது அவங்களுக்கே சேதத்தை உண்டாக்கிரும். அப்படின்னு யார் அறிஞ்சிருக்கா? கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா அவர் அபரிவிதமாய் நம்ம ஆஸ்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பணம் முற்றும் அதிகப்படியாக மெச்சூர் ஆகாத ஆள்கிட்ட கொடுக்கும்போது அது என்ன செஞ்சிடும்? அவங்கள அழிச்சிருன்னு வேதம் சொல்லுது. அந்த கெட்ட குமாரன் மாதிரி. அதனால ஆண்டவரே சொல்றாரு, நான் ஒரே வருஷத்தை துரத்திட முடியும், செஞ்சிட முடியும். ஆனா ஒரே வருஷத்துக்கு துரத்தாம நான் என்ன செய்ய போறேன்? கொஞ்சம் கொஞ்சமா துரத்திட்டு இருக்கேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுறீங்க. அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு தான் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், திரை மறையில் ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது. கர்த்தர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறாரு. என்னை சுற்றி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. முடிவை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு முடிவு தெரியுது. அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருக்கும். உபாகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். ஒரு தேசத்துக்குள்ள போற ஒரேதான் வந்து என்ன செஞ்சிட நிர்மூலமாக்க வேண்டாம். பண்ண என்ன செஞ்சிட மிருகங்கள் உள்ள வந்துடும். அது உனக்கு பெரிய தொல்லையாய் போகும். அந்த ஜாதிகளை உன் தேவனாய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய். புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தர் மகிமையை கண்ணாடியிலே காண்கிற போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையிடும். சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை. கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றாரு போட்டிருக்குது. உபாகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளையில் நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு. மறுபடியும் சொல்லுங்க, என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு.
சில சூழ்நிலையா கொண்டு போறாரு. உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. சீக்கிரமா கடந்து போயிருக்கலாம். அதற்குரிய வளர்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யல? இல்ல. அது டைம் எடுக்குது. ஆனா கர்த்தர் ஒண்ணு சொல்லுவாரு, என் கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ? கைக்கொள்ள மாட்டாயோ? நீ வனாந்திரம் வழியா போகும்போது என்ன டிபெண்ட் பண்ணி இருப்பியா? இருக்க மாட்டயா? என்ன சார்ந்து இருப்பியா? இருக்க மாட்டயா? எல்லாம் நான் உனக்கு கொடுத்த பிறகு கானான் தேசத்துக்கு போறப்ப என்ன நினைப்பாயா? நினைக்க மாட்டாயா? என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவியா? பண்ண மாட்டியா? ஏன் கைப்பிடி சாமர்த்தியம் சொல்லுவியா? இல்ல கர்த்தர்ன்னு சொல்லுவியா? இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? பார்க்கிறார். நிச்சயம் உங்களை உயர்த்துவார். முடிவாக ஒரு வசனத்தை மட்டும் எல்லாரும் பார்த்து வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். எத்தனை பேர் இங்க நீதிமான் இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே இயேசு ரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்க நீதிமானுக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கோங்க. நீங்க நாம அதை வாசிப்போம். எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். மறுபடியும் சொல்லுவோம். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென். ஆவே கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். என்னை உயர்த்துவார். படிப்படியாக, கிராஜுவலாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்வாரு? உயர்த்துவார். நாம அதை மனதில் வைத்து போய்க்கொண்டே இருக்கும்போது, ஒரு வேலையை, ஊழியத்தை, தொழிலை செய்து கொண்டே இருக்கும்போது அற்புதத்தையும் செய்வார்.